ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 102. இதில் ராமானுஜருடைய ஆழ் மனதில் ரகசியமாக கேட்கப்படாமல் வைத்து இருந்த 6 கேள்விக்கான சிறந்த பதில்களை காஞ்சி வரதராஜ பெருமாள் கூறிய குட்டிக்கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் காஞ்சிபுரத்திலே இளையாழ்வார் இப்பொழுது ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் ஒருவரின் அடிபணிந்து வாழும் பேறு பெறாமல் தவித்தார். இளையாழ்வார் திருக்கச்சி நம்பியின் சீலமும் பக்தியும் அவர் தன் ஆச்சாரியராக மாட்டாரா என இளையாழ்வாரை தூண்டின. விண்ணப்பமும் விடுத்தார். இளையாழ்வாரின் மனம் உரிய வேண்டுதலுக்கு இசைந்தார் திருக்கச்சி நம்பி. இருப்பினும் தனது நிலையை விளக்கினார் நம்பி. இளையாழ்வார் அவரிடம் கேட்டார், ஓ சுவாமி, நீங்களே அடியேனது ஆச்சாரியராக இருக்க வேண்டும் என்றார் அவர். அதற்கு திருக்கச்சி நம்பி கூறினார், ஓ அங்கனம் செய்வது உலக இயல்பு இல்லையே, இளைய ஆழ்வார் அவர்களே என்றார் அவர். இப்பொழுது இளையாழ்வார் திருக்கச்சி நம்பியின் அனுக்கிரகத்தை எப்படியாவது பெற முனைந்தார். அதற்கு அவரே ஒரு உபாயமும் கூறினார். அதாவது இப்பொழுது இளையாழ்வார் கூறினார், ஓ குணபூர்ணரே, நீங்கள் உண்ட உணவின் உத்தமமான மீதியை அடியேன் உண்டால் புனிதம் அடியேனுக்கு உண்டாகும். அதற்கு மட்டுமாவது தாங்கள் இசைய வேண்டும் என்றார் அவர். அதற்கு திருக்கச்சி நம்பி அவர்கள் கூறினார், ஓ அப்படியே ஆகட்டும் இளையாழ்வீர், உமது ஆச்சாரிய பக்தியை வரதனே அறிவான் என கூறினார். இப்படியாக இருக்கும் சமயத்தில் பெரிய இன்பத்தின் கரை காணாத இளையாழ்வார் அடுத்து வந்த நாட்களில் தமது இல்லால் இடம் திருக்கச்சி நம்பி அவர்கள் தங்கள் இல்லத்திற்கு பெருமானின் பிரசாதத்தை உண்பதற்காக வருவார் என கூறிவிட்டு அவரை தேடி கோவிலுக்கு மாட வீதிகள் வழியாக சென்றார். இதற்கு இடையிலே வேறொரு கோயில் திருவீதி வழியாக திருக்கச்சி நம்பி அவர்கள் இளையாழ்வாரின் வீட்டிற்கு வந்துவிட்டார். திருக்கச்சி நம்பி அவர்கள் வர்ணாசிரம தர்மத்தின்படி அந்த காலத்து வாழ்க்கையை அனுசரித்து அவருக்கு தன் வீட்டு திண்ணையில் உணவு பரிமாறினாள் தஞ்சமாம்பாள். ஓ தேவரீர், திருப்திக்கு அமைந்துள்ளதா உணவு, வேறு எதுவும் வேண்டுமா என கேட்டாள் அவள். இதற்கு திருக்கச்சி நம்பி அவர்கள் கூறினார், ஓ பெருமாள், இந்த உணவை மிகுந்த பரிவோடு கண்டு அருளி உள்ளான், என்னே அவன் கருணை என்றார் அவர். திருக்கச்சி நம்பி அவர்கள் பிரசாதத்தை அமுது செய்து உண்டு முடித்து விட்டார். பின்பு அங்கிருந்து வரதனின் கைங்கரியத்தை மேற்கொள்ள விரைவிலேயே கோவிலுக்கும் சென்று விட்டார். இப்பொழுது இளையாழ்வார் திருக்கச்சி நம்பியை வேறு மார்க்கத்தில் தேடிச் சென்று காண கிடைக்காமல் தமது இல்லத்திற்கு திரும்பிவிட்டார். அந்த சமயம் தஞ்சமாம்பாளோ திருக்கச்சி நம்பி சாப்பிட்ட இலையை குச்சியால் தள்ளிவிட்டு அந்த இடத்தை சாணத்தால் சுத்தம் செய்து விட்டு மீண்டும் தான் ஸ்நானம் செய்து விட்டு வந்து இளையாழ்வாருக்காக மீண்டும் உணவு பிரசாதத்தை தயார் செய்து வைத்து இருந்தால் அனைத்தும் அறிந்த இளையாழ்வார் தஞ்சமாம்பாளை கடிந்து கொண்டார் அவளது செயலுக்காக. இப்பொழுது அவள் கூறினாள், ஓ அடியேன் தங்களது எண்ணத்தை அறியவில்லை சுவாமி, பொறுத்து அருள வேண்டும் என்றாள் அவள். இப்பொழுது இளையாழ்வார் கூறினார், ஓ உன்னை கோபித்து பயன் கிடையாது, இந்த உத்தமரின் உண்ட மிச்சத்தை அடியேன் பெறாதது என்னுடைய பாக்கியம் அற்ற நிலையே என்றார் அவர். இப்போது இளையாழ்வார் நினைத்தார், ஆச்சாரின் அடிபணிந்தே உய்ய முடியும் என அல்லவா சாஸ்திரங்கள் கூறுகின்றன, என்ன செய்வேன் வரதனே என மிக மிக வருத்தப்பட்டார். இப்பொழுது இளையாழ்வார் தனது மனத்துயரை திருக்கச்சி நம்பி அவர்களிடம் பகர்ந்தார். இளையாழ்வார் அப்பொழுது அவருக்கு நம்பி ஒரு உபாயம் கூறினார்.
திருக்கச்சி நம்பி அவர்கள் கூறினார், ஓ, நாம் வரதன் இடமே இதற்கு ஒரு உபாயம் கேட்கலாமே, துயரொரு சுடரடி அதுவல்லவோ என்றார் நம்பி. என்னை கேட்ட இளையாழ்வார், ஓ, அப்படி ஒரு பாக்கியம் பெற முடியுமோ இளையாழ்வார் கேட்டார். இதற்கு இடையில் இளையாழ்வார்க்கு உள் மனதிற்குள் முக்கியமாக 6 கேள்விகள் யாரிடம் சொல்லப்படாமலேயே உள் இருந்தன ஆழமாக. ஓ, அடியேன் உள்ளேன் பெருமானே என எப்பொழுதும் போல் திருக்கச்சி நம்பி வரதனிடம் சென்று தான் வந்து இருப்பதை உணர்த்தி பெருமாளிடம் பேசத் துவங்கினார். காஞ்சி வரதனோ கேள்வி எதுவும் கேட்கப்படாமலேயே இளையாழ்வாரின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலும் கூறிவிட்டார். இப்பொழுது காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பி அவர்கள் இடம், ஓ, நமது இளையாழ்வார் எதனை உத்தேசித்து எம்மிடம் கேள்வி கேட்டு இருப்பாரோ அதற்கான பதில்கள் இதோ என்றார் வரதராஜ பெருமாள் அவர்கள் திருக்கச்சி நம்பி அவர்கள் இடம். இப்பொழுது முதல் கேள்விக்கான பதில் 1. அகம் ஏவ பரம் தத்துவம். இதற்கான தமிழ் அர்த்தம் சீமன் நாராயணனான யாமே மேலான பொருள். 2ஆம் கேள்விக்கான பதில் 2. தர்சனம் பேத ஏவச்ச. இதற்கான தமிழ் அர்த்தம் விசிஷ்ட துவைதமே கைப்பற்ற சிறந்தது. 3ஆம் கேள்விக்கான பதில் 3. உபாயசு பிரபத்தி சியாத். இதற்கான தமிழ் அர்த்தம் என்னை அடையும் வழிகளுள் சரணாகதியே மேலானது. 4ஆம் கேள்விக்கான பதில் 4. தேகே வசனே முக்தி. இதற்கான தமிழ் அர்த்தம் உடலை ஜீவன் துறந்த பின்பு அந்த ஆத்மா என்னை சரணமாக பற்றியிருந்தால் முக்தி நிச்சயம். 5ஆம் கேள்விக்கான பதில் 5. அந்திம ஸ்மிருதி வர்ச்சனம். இதற்கான தமிழ் அர்த்தம் சரணாகதன் உயிர் பிரியும் சமயம் என்னை நினைக்க முடியாமல் போனாலும் மோட்சம் உறுதி. 6ஆம் கேள்விக்கான பதில் 6. பூர்ண ஆச்சாரியம் சமாச்சரிய. இதற்கான தமிழ் அர்த்தம் பூர்ண ஆச்சாரியர் என்று அழைக்கப்படும் பெரிய நம்பியை ஆச்சாரியனாக இளையாழ்வார் பற்றி கொள்ள வேண்டும் என்றார் அவர். இப்படியாக இளையாழ்வாரின் உள் மனதில் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் காஞ்சி வரதராஜ பெருமாள் வெளிப்படையாகவே கூறியும் விட்டார். இந்த பதில்கள் அனைத்தையும் எல்லாம் கேட்டுவிட்ட இளையாழ்வாரோ மிக மிக ஆச்சரியத்தில் மூழ்கி போனார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்